ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மே 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம்னா எந்த அமைச்சர்களுக்கு எந்த துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது 16வது சட்டப்பேரவை கலைக்கப்பட்டு 17வது சட்டப்பேரவை தொடங்கிடுச்சு. 18வது முதலமைச்சராக முதல்வர் விஜய் அவங்க பதவி ஏற்றிருக்காங்க. இந்த 17வது சட்டப்பேரவைக்கான அமைச்சர்கள் மற்றும் அந்த துறைகள் என்னென்ன துறைகள்லாம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்வர் விஜய் அவர்களுக்கு பொது நிர்வாகம், இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி, இந்திய வனப்பணி, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல், உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம், மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புறம் மற்றும் குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கியிருக்காங்க. கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை, என். ஆனந்த் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை, ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை, கே.ஜே. அருண்ராஜ் அவர்களுக்கு சுகாதாரத்துறை, வெங்கட் ரமணன் அவர்களுக்கு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் குடிமைப் பொருள் விநியோகத்துறை, சி.டி.ஆர். நிர்மல்குமாருக்கு மின்சாரம் மற்றும் சட்டத்துறை, ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளிக்கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை, பிரபு அவர்களுக்கு இயற்கை வளங்கள் துறை, கீர்த்தனா அவர்களுக்கு தொழில்துறை உள்ளிட்ட துறைகள்லாம் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து, கிளாண்டஸ் பாக்டீரியா தொற்றால் உயிரிழந்த விலங்கினம் எது? குதிரை. கிளாண்டஸ் பாக்டீரியா தொற்றால் உயிரிழந்த விலங்கினம் குதிரை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் 1ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு எந்த நிகழ்ச்சி டெல்லியில் நடைபெற்றது? சேனா சம்வாத் அப்படின்ற நிகழ்ச்சி தான் டெல்லியில் நடைபெற்றது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் 1ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அடுத்து, 3வது குழந்தைக்கு ரூபாய் 30,000, 4வது குழந்தை பெற்றால் ரூபாய் 40,000 என்று எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? ஆந்திர மாநிலம் தான் இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. 2 வகையான காரணங்கள் சொல்றாங்க. ஒன்று பிறப்பு விகிதம் கம்மியாக இருக்கிறதுனாலையும், இன்னொன்று ஆந்திராவில் நிறைய தொழில் வளர்ச்சிலாம் வர்றதுனால அடுத்த தலைமுறைகளுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள்லாம் இங்கே நிறைய குவிஞ்சு இருக்கு அப்படின்றதுனாலும் வெளி மாநிலத்திலேருந்துலாம் இங்கே செய்கிறாங்க. நம்ம மாநிலத்தில் அதை செய்கிற அளவுக்கு மக்கள் தொகை இல்லை அப்படின்றதுனாலையும் அதை ஊக்குவிக்கிற விதமாகவும் தான் இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து, HCL தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலப்பு இரட்டையர் இறுதிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர்கள் யார்? ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இவங்க தான் கலப்பு இரட்டையர் இறுதிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த HCL தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் நடைபெற்றது. அடுத்து, உலக செல்போன் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? 2வது பெரிய நாடாக உள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் பிரேசிலை பின்னுக்கு தள்ளி இந்தியா 3ஆம் இடம் பெற்றிருக்காங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் பிரேசிலை பின்னுக்கு தள்ளி இந்தியா 3ஆம் இடம். சர்வதேச கிரிக்கெட் மைதானம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர்ல தான் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்பட இருக்கு. கேப்டகன் என்பது என்ன? ஃபெனத்திலின் என்ற செயற்கை ஊக்க மருந்தினுடைய ஒரு வணிக பெயர் தான் கேப்டகன் அப்படின்றது. இது 1960களில் கவனக்குறைபாடு, தூக்கமின்மை சிகிச்சைக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அதன் அடிமையாக்கும் பண்புகள் மற்றும் தவறாக பயன்படுத்தும் சாத்தியக்கூறுகள் காரணமாக இது 1980களில் சர்வதேச அளவில் ஒரு தடை செய்யப்பட்டது போதைப் பொருள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை ஒரு போதைப் பொருளாக பயன்படுத்துறதுனால தான் இதை 1980லே தடை செஞ்சுட்டாங்க. ரூபாய் 182 கோடி மதிப்பிலான ஜிகாதி போதைப் பொருள் இந்தியாவில் முதல் முறை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஜிகாதி போதைப் பொருள்ன்றது இந்த கேப்டகன் அப்படின்றது தான் சொல்றாங்க. இது பார்த்தோம்னா 182 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் இந்தியாவில் முதல் முறையா பறிமுதல் செஞ்சிருக்காங்க. நிறைய பல்வேறு போதைப் பொருள் ஒழிப்பு தடுப்பு சட்டம்லாம் கொண்டுட்டு வராங்க. அதுல இந்த கேப்டகன் அப்படின்றதும் ஒரு ஊக்க மருந்தினுடைய வணிக பெயர் தான். செயற்கை ஊக்க மருந்தினுடைய வணிக பெயர். அது தவறா போதை போன்ற காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதுனால 1980ல் தடை செஞ்சுட்டாங்க. ஆனால் 182 கோடி மதிப்பிலான பொருள் இந்தியாவில இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதை பறிமுதல் செஞ்சுருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.